நான் கதைக்கிற கிளியர்ண்டா கிளியர் அப்படின்னு இருக்கா மெசேஜில் சென்ட் பண்ணு. ஓகே. ஸோ எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய கிளாஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃப்ரீலான்சிங்ன்றது ஆன்லைனில் வந்து மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கான சில பாத்வேஸ் இருக்குது. ஸோ அந்த பாத்வேல வந்து எப்படி அந்த ஆன்லைனில் வந்து மணியை ஏர்ன் பண்ண போகிறோம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். ஸோ நீங்கள் நார்மலாக ஏதாவது ஆன்லைனில் ஜாப் கொண்டு பண்ணணும்னா கட்டாயம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கொஞ்சம் முதலையாச்சு. பட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வச்சு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது சொல்லுவாங்க என்ன ஸ்கேம் பண்ணாங்க, வேற கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. பட் உண்மையிலேயே என்ன அர்த்தம், நீங்க எந்த ஒரு உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வச்சோ அல்லது ஸ்கில்ஸ் இல்லாம பேசிக்கான எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சில ஸ்கில்ஸ் இருக்கு, அதுகளை வச்சு நீங்க ஏர்ன் பண்றதுக்கான பாத்வே தான் நாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ உங்கள்ட்ட சில டவுட்ஸ்கள் இருக்கும், ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாமா இல்லையா, சில சில ஏதாச்சும் ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து டவுட்ஸ்கள் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் இன்றைக்கு கிளாஸ்ல வந்து கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணக்குள்ள உங்களுக்கு 100% நாலேஜ் ஒன்று வரும். இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்ற என்ன, ஃபைவர் அப்படின்ற என்ன, ஆன்லைன்ல வந்து மணி எப்படி ஏர்ன் பண்றாங்க, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எல்லா விதமான ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து நான் A to Z வரைக்கும் இன்றைக்கு நான் டீச் பண்ண போறேன். ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்டருக்கு முன்னாடி என் பேர் சஞ்சு. ஸோ நான் தான் இந்த ஃபைவர் கிளாஸ் இன்றைக்கு லெக்சரை வந்து எடுக்க போறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து செட் பாக்ஸ் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க செட் பாக்ஸ்ல அந்த டைமே டவுட்ஸ்களை கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு நான் ஃப்ரீ Q&A செஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுல நீங்க உங்களோட டவுட்ஸ்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம், நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இடையில வந்து எதுவும் நீங்க ஒன் டைம்ல டவுட்ஸ் கேட்கறனாலும் நீங்க வந்து டவுட்ஸை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, நாங்க வந்து கூட கதைக்காம கிளாஸுக்குள்ள போவோம். ஓகே, வெல்கம் டு ஸ்கையா. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது செஷன் 1ல இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் நாங்க இன்றைக்கு கிளாஸை கொண்டு போறோம். ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது ஒரு என்ன என்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனும், ஃபைவர் அப்படின்ற என்ன என்ற ஒரு பேசிக்கோடைய தான் நாங்க இன்றைக்கு போறோம். ஸோ இன்றைக்கு நாங்க பார்க்க போற கண்டென்ட்ஸ் இதுல மட்டும் இருக்கிறத விட்டு எக்கச்சக்கமா பார்க்க போறோம். பட் பேசிக்கான ஹைலைட் சில கண்டென்ட்ஸ்ல வந்து நான் இதுல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன, ஃபைவர் அப்படின்னா என்னன்னு. ரெண்டாவது வந்து ஆரெல்லாம் இதுல ஒர்க் பண்ணலாம், ஸ்பெசிபிக்கான சில டேலண்டடான பர்சன்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணலாமா இல்ல எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணலாமா. கிக் அப்படின்ற வேர்ட்ண்டா என்ன, கிக்ஸ்ன்றது நான் இது வரைக்கும் கேள்விப்படையில அப்படின்ற என்னன்றதை ஃபுல்லா பார்க்க போறோம். அடுத்த வந்து நார்மலா ஆன்லைனை மேக் பண்ற மணிக்கும் ஸோ நாங்களும் வந்து ஒர்க்குக்கு போறோம் தானே பிசிக்கலா, ஸோ அதுக்கும் உள்ள டிஃபரன்சியலும் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நாங்க பார்க்க போறோம். அதோட இந்த ஃப்ரீலான்சிங்ல ஏர்ன் பண்ணவங்களோட ட்ரூ ஏர்னிங் ப்ரூஃபையும் வந்து நாங்க இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரீலான்சிங்ண்டா என்ன, யாருக்காவது கிளியரான ஐடியா இருக்குதா ஃப்ரீலான்சிங்ண்டா இதுதான் அப்படின்றது. சிம்பிளான இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கான்றதான் நான் கேட்கிறேன். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்டா என்னன்றது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்டா மெசேஜ் ஒன்று போடுங்க வை அப்படின்ட்டு. இல்ல தெரியல அப்படின்டா என்னண்டு மெசேஜ் போடுங்க. வை என்றா ஜஸ்ட், என்னண்டா நோ. உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னன்றது ஜஸ்ட் ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, இப்படி இதுதான் ஃப்ரீலான்சிங் அப்படின்றது ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்படின்ட்டு வை அல்லது வை என்று மெசேஜ் போடுங்க. இல்லை அப்படின்னா என்னன்ற ஒரு மெசேஜை போடுங்க, நான் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி கொண்டு போவேன். ஓகே, ஒரு ஆள் என்ன போட்டிருக்காங்க, நோ ஜஸ்ட் ஓகே. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்கன்னா தான் நானும் வந்து கிளியர் பண்ணக்குள்ள கேட்டு கேட்டு போய் கொண்டிருக்கலாம். இந்த கிளாஸை வந்து ஜஸ்ட் லெக்சர்ஸ் மாதிரி இருக்காம நீங்களும் என்னோட வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, சில பேர் வந்து சொல்லிக்கிறீங்க ஜெஸ் அப்படின்னு தெரியும் ஐடியா இருக்குன்னு, சில பேர் சொல்லிக்கிறீங்க நோ அண்டு. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது சில பேருக்கு நியூ வேர்டாக கூட இருக்கலாம். ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க மணியை ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஒர்க் தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங். இப்போ நாங்க கொமனா டீச்சிங் ஒர்க் இருக்குது, அதே மாதிரி லேபர் ஒர்க்கோ அல்லது இப்படி நிறைய ஒர்க்குகள் இருக்கு தானே, அதை நாங்க என்ன ஜாப் அப்படின்ற ஒரு நேம்ல சொல்லுவோம் தானே. ஸோ அதே மாதிரி ஆன்லைன்ல நாங்க ஒர்க் பண்றத சொல்றது ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு நேம்ல சொல்லுவோம். ஃப்ரீலான்சிங்குள்ள எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ்கள் இருக்குது, அதை பொதுவாக நாங்கள் ஒரு நேம் சொல்றது ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் வந்து டீச்சிங் பண்றது, அடுத்த வந்து லேபரிங் பண்றது, இப்போ நாங்கள் வந்து என்ன சின்ன சின்ன ஒர்க்குகள் சும்மா பிசிக்கல் ஐடி கம்பெனியில் ஒர்க் போறது, இதுல என்னென்ன சொல்லுவோம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நேமுக்குள்ள. அதே மாதிரி தான் ஆன்லைன்ல வந்து வேற வேற பிளாட்ஃபார்ம்களை ஒர்க் பண்றது சொல்றது ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வராது, ஜஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸ்களை வச்சு சில சில ஆன்லைன் ரிமோட் ஒர்க்குகளை வச்சு சொல்ற இதுகளை வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இது வந்து நார்மலாக ஒரு தியரிட்டிக்கலாக நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். பட் ஐடியான்றது நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு ஒர்க்கை வந்து ஆன்லைன் மூலமா செஞ்சு கொடுக்குறது தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு. இண்டிபெண்டா என்ன, நீங்களே செல்ஃபா கிரியேட் பண்றோம், நீங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரு குரூப்பா வந்து என்ன கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றத சொல்ற ஃப்ரீலான்சிங். இதுல கட்டாயம் என்ன, ஆன்லைன்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட கிளைண்ட்ஸும் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் என்ன செய்வீங்க, எடுத்துக்கொள்வீங்க. அதே மாதிரி இந்த கிட்டத்தட்ட இந்த இன்டர்நேஷனலாவோ அல்லது லோக்கல்லையோ வந்து நீங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து சர்வீஸை கொடுக்குறாரு. மேபி நீங்க வந்து ஸ்ரீலங்கனா இருக்கலாம், இல்லை இந்தியனா இருக்கலாம். இப்போ நீங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாம் ஆன்லைன்ல. அதே மாதிரி ஸ்ரீலங்கால இன்டர்நேஷனல்ல இருக்கிற வேர்ல்டுல இருக்கிற வேற இந்த கண்ட்ரில இருக்கிற கிளைண்ட்ஸோட வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். மோஸ்டா சக்சஸ் ஆன பீப்புள்ஸை பார்ப்பீங்க, நார்மலா என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல ஒர்க் பண்ணி இன்கம் கொண்டு எடுக்கிறவங்க தான் மோஸ்டா வந்து என்ன செய்வாங்கன்னா நல்ல ஏர்னிங் கொண்டு எடுத்துக்கொள்ளும் கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ப்ரூஃபோடையே காட்டுறேன், என்ன மாதிரி ஏர்னிங்ஸ் எல்லாம் போய் கொண்டிருக்குது இப்போ இந்த லெவல்ல ஏர்ன் பண்றவங்களுக்குன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரீலான்சிஸ் என்றா என்னன்னு பார்த்துட்டோம். ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றா யாருன்னு பார்க்க போறோம். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்றாங்களா தான் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிரைவிங் பண்றாங்களா டிரைவர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ சுய தொழில் செய்பவர், அதாவது நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்லை என்டர்பிரினரா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து கட்டாயம் என்ன ஒரு சுய தொழிலா செய்யற ஆட்களா தான் இருப்பாங்க. அதுலயும் வந்து இப்போ ஃப்ரீலான்சர் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரெண்டா பிரியும் அது. ஒன்று செல்லர், மற்றது பையர். நாங்க ஃபாஸ்ட்டாவே இந்த கிளாஸ் மூவ் பண்ணுவோம், ஏன்னா நாங்க இன்னும் மெயினான விஷயத்துக்கு வந்து வர இல்லை. இப்போ ஃப்ரீலான்சர்ல வந்து செல்லர்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ செல்லர்ஸுக்குள்ள தான் நாங்க வர போறோம். அதாவது இந்த இன்கம் அமௌண்ட் ஏர்ன் பண்றதுக்காக ஜாயின் பண்றோம் தானே. ஸோ அதுக்குள்ள வர போற எல்லாருமே வந்து செல்லர்ஸ் அப்படின்னு இருப்போம். ஸோ அதே மாதிரி பையர்ஸ் அப்படின்னா கிளைண்ட்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ எங்களோட சர்வீஸை வந்து வாங்குற ஆக்களை சொல்ற பேமெண்ட்டை பண்ணி கிளைண்ட்ஸ் அவங்க வந்து பையர்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ இதில் நார்மலாக பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் வந்து நான் ஒரு டெஃபினிஷனாக கொடுத்துருக்கேன். அதாவது வந்து ஒரு பிஸ்னஸை அல்லது ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணுற ஆகளை தான் சொல்கிறது என்ன பையர்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி செல்லர்ஸ்ன்றது என்ன, அந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை தான் சொல்கிறது செல்லர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு போனோம்னா அந்த ஷாப் ஓனர் வந்து செல்லர்ஸாக இருப்பேன், நாங்கள் வந்து அவருக்கு என்ன பையராக இருப்போம். அதே மாதிரி தான் ஆன்லைன்லேயே. இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரீலான்சிங் அப்படின்றது ஒரு காமனான நேம். அதுலேயும் வந்து எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய இதில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் குரு, டோல்மிக்ஸ், ட்ரூலான்சர், டாப்ரேர், ஃப்ரீலான்சர், ஃபைவர், 99 டிசைன், அதே மாதிரி பீப்புள்ஸ் பவர், அப்பு, ஃப்ளெக்ஸ் ஜாப், ஃப்ரீலான்சர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஃபைவர். ஸோ ஃபைவர் அப்படின்றது ஒரு நேம், ஒரு பிளாட்ஃபார்மோட நேமை தான் சொல்றேன் ஃபைவர். புது நேமா இருக்கும், இப்படி எல்லாம் நேம் இருக்குமாண்டு, ஜஸ்ட் இதுதான் நேம். அதுல லோகோ வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ எஃப்எம் ஐஎன் சேர்ந்த மாதிரி ஒரு கிரீன் கலர்ல தீம்ல அந்த லோகோ வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ அதில் மெயினாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபைவர். அதுலேயும் ஏன் நான் இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது, நீங்கள் டவுட்ஸ் ஒன்று வரும் உங்களுக்கு, ஏன் இப்போ இந்த ஃபைவரை தான் பெருசாக சொல்கிறீங்க, மற்ற இவ்வளோ இருக்கிற மற்ற எல்லாமே என்ன வேஸ்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் ஃபுல்லாக விளக்கம் சொல்லுவேன், கொஞ்சம் போக 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 இதுக்கான எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து இருக்குது. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபைவர் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் ஹிஸ்ட்ரி என்ன மாதிரி என்றதை வந்து நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னாக்குள்ள நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு இன்கம், இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லாத ஒரு கம்பெனிக்கோ நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது என்ன செய்வீங்க, அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த கம்பெனி இவ்வளோ காலமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூக்கு போகக்குள்ளே யோசிச்சு பாருங்க, இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு கொண்டு போக போறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் ஒருக்கா பார்ப்பீங்க. இப்போ இந்த கம்பெனி இது எஸ்டபிளைஸ் பண்ணவங்க யார், இதில் சிஇஓ, என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்றது கட்டாயம் என்ன செய்வீங்க, அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல ஒர்க் இருக்கா இல்லையான்ற ஒரு முடிவு ஒன்று எடுப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் எப்பயுமே நீங்கள் ஒரு ஒர்க் ஒன்றை டிசைட் பண்ணக்குள்ள அதில் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவர் அப்படின்ற என்னன்ற சொல்கிறதுக்கு முதல் அதில் ஹிஸ்ட்ரி ஒருக்கா பார்ப்போம். இதை எப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணினவங்க, எவ்வளோ காலமாக இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எத்தனை கிளைண்ட்ஸ் வந்து இதில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை விதமான செல்லர்ஸ் வந்து இருக்காங்கன்றதை பார்ப்போம். இது வந்து நான் ஒஃபிஷியல் பேஜ்ல இருந்து எடுத்தது தான். ஜஸ்ட் இதுல வந்து நான் டெஸ்ட் ஃபார்மேட்ல வந்து சிம்பிளா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைவர் அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து 2010 வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது 2026, கிட்டத்தட்ட
16 வருஷமா வந்து இந்த ஃபைவர் ஸ்டெபிலைஸ் ஆகி ரன் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த ஃபைவர்ல மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ், இதுக்கு என்ன அர்த்தம்டா, நீங்க என்ன விதமான சர்வீஸையும் வந்து இந்த ஃபைவர்ல வாங்கி கொள்ளலாம். இப்போ நீங்க ஒரு சந்தையில கிட்டத்தட்ட எல்லா விதமான ப்ரொடக்ட்ஸும் வந்து வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வாங்குற இப்போ ப்ரொடக்ட்ஸ் மாதிரி இல்லாம உங்களோட சர்வீஸுக்கு ஜஸ்ட் ஒரு சர்வீஸுகளை வாங்கி கொள்ளலாம். எல்லா விதமான இப்போ ஒரு ஆளுக்கு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு படம் கொண்டு வேணும், படம் ஒரு ஆள் கீறின மாதிரி படம் ஒரு ஆள் கீறி தரதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நீங்க ஆன்லைன்ல வந்து அவரை ஹையர் பண்ணலாம். ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ண தேவை ஒரு ஆளுன்னா நீங்க அதே ஃபைவர்ல வந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணலாம். அதே மாதிரி போட்டோ எடிட் பண்ண தேவை ஒரு ஆளுன்னா அதே ஃபைவர்ல வந்து ஒரு ஆள் நீங்க வந்து ஹையர் பண்ணலாம். இப்போ டான்சிங்க்கு எனக்கு டீச் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்றாலும் அதே ஃபைவருக்குள்ளேயே நீங்க ஒரு ஆளை ஹையர் பண்ணலாம். ஸோ ஆன்லைன்லயே எல்லாமே நடக்கும் இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல. அதனால தான் சொல்றோம் மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். கிட்டத்தட்ட 2 மில்லியனு கிட்ட சர்வீஸ் இருக்குது. நான் இதெல்லாமே வந்து இப்போ ஷோ பண்ணி காட்டுவேன். உண்மையிலேயே இவ்வளவு மில்லியன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். அதுல அடுத்த விஷயம் வந்து இந்த ஃபைவர் அப்படின்றது பையர்ஸையும் செல்லர்ஸையும் வந்து ஜாயின் பண்ற ஒரு பிரிட்ஜா இருக்குது. ஸோ நீங்க வந்து இப்படி இந்தியால சைட்ல இருப்பீங்க ஒரு லேப்டாப்போட, நீங்க இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அங்கால எனக்கு அங்கால இருக்கிறார்கள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறார்கள் எப்படி இருப்பீங்க, என்ன வயசுக்கு இதுல இருப்பீங்க, போயா கேர்ளான்னு கூட எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் இந்தியால இருக்கிறாள் எப்படி இருப்பேன், என்ன மாதிரி ஃபேஸ் இருக்குமன்றது கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படித்தான் ஆன்லைன்ல வந்து நீங்க என்ன செய்றீங்க, இப்போ ஒரு ஆளை ஹையர் பண்ணக்குள்ள அங்கால இருக்கிற செல்லர்ஸும் வந்து அந்த சர்வீஸ் எனக்கு தெரியும் அப்படி என்று அவங்க என்ன சொல்றாங்க. அப்ப 2 பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். கம்யூனிகேட் பண்றதுக்குள்ள கால் எடுத்தோ அல்லது வீடியோ கால்லயோ வர போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் சேட்டில் நீங்க எப்படி ஒரு ஆளோட chat பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபைவர்ல ஒரு chatting என்ற ஒரு டேஷ்போர்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஜஸ்ட் நீங்க செட்டிங் மட்டும் தான் பண்ணுவீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான். ஸோ இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்டா இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா ரன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க ஃப்ளூவெண்டா கதைக்கோணுமான ஒரு ஆளா இருக்கணுமா இல்லை ஃபேஸ் காட்டி நீங்க அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நீங்க செட்டிங்ல மட்டும்தான் அவங்களோட கதைக்க போறீங்க. ஸோ எல்லா விதமான கண்ட்ரிஸோடையும் ஒர்க் பண்ற கிளைண்ட்ஸும் வந்து இருப்பாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் என்னோடனே இதுக்குள்ள ஃபிக்ஸடா இவ்வளோதான் கிளைண்ட்ஸ் இருப்பாங்கன்னு இல்லை. புதுசு புதுசாக ஒர்க் பண்றதுக்கு எல்லா விதமான கண்ட்ரிலேருந்தும் இந்த ஃபைபருக்குள்ள வருவாங்க. வந்துட்டு அவங்க தேவையான ஒர்க்குகளை வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஃபைவர் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க பை பண்றதுக்கோ அல்லது செல் பண்றதுக்கோ வந்து இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணணும் மட்டும் கட்டாயம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பட் நாங்கள் செல்லர்ஸை தானே இங்கே வர போகிறோம் ஒரு இன்கம் வந்து எடுக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டோடய நீங்கள் இந்த ஃபைவர் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ கொள்ள ஏழு. கிட்டத்தட்ட மெயின் கேட்டகரி வந்து 500க்கு மேலே மெயின் கேட்டகரிஸ் வந்து இந்த ஃபைவரில் வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இந்த ஃபைவரில் ஒவ்வொரு 4 செகண்ட்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு 4 செகண்ட்ஸுக்கும் வந்து யாரோ ஒரு ஆக்கள் வந்து சர்வீஸை வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யாரோ ஒரு ஆக்கள் வந்து சர்வீஸை வித்துட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபோட்டோஷாப் யாரோ ஒரு ஆள் வாங்குவாங்க. அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்கோ, வெப்சைட் டிசைனிங்கோ, டைப்பிங் ஜாப்போ இல்லை டேட்டா என்ட்ரியோ என்ன விதமான ஒர்க் கண்டாலும் ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் யாரோ ஒரு ஆள் வந்து அந்த ஃபைபரில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டே தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளோத்துக்கு டிராஃபிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு நாளைக்கு வந்து 50 மில்லியன் பிளஸ் டாலர்ஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்குது. டாலர்ஸ்ல. ஏனென்றா ஃபைவர்ல ஏர்ன் பண்ற எல்லா இன்கமும் வந்து டொலர்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபைவர்ல எந்த கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க உங்களுக்கு கிடைக்க போற இன்கம் வந்து டொலர்ஸ்ல தான். ஸோ ஃபைவர் ரூல்ஸ் அதுதான் சொல்லுது. இது வந்து நார்மலா நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்கடா ஃபைவர்ல, அதுக்கு உங்களுக்கு ஆக குறைஞ்சது கிளைண்ட்ஸ் எவ்வளவு பே பண்ணுவாங்கடா $5 பே பண்ணுவாங்க. அதை மிஞ்சி ஆக குறைஞ்சது $4 $3 பே பண்ணவே இயலாது. ஃபைவர்ல மினிமம் ஒரு ஆள் உங்களுக்கு ஒர்க் கொண்டு தாராங்கண்டா அவங்க உங்களுக்கு அந்த ஒர்க்குக்கு $5 பே பண்ணியே ஆகணும். மேக்ஸிமம் வந்து $10,000 கிட்ட பேமெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஆர்டருக்கு தான் நான் இதை சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி தர்றேன் என்ற ஒரு கிளைண்ட்ஸ் கேட்கக்குள்ள நீங்க அதை எடிட் பண்ணி கொடுப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு $5 தர்றேன்டா மினிமம் அவர் உங்களுக்கு $5 தராரு. அதே மேபி சில கிளைண்ட்ஸ் வந்து $20 தரலாம், $10 தரலாம். ஒவ்வொரு கிளைண்ட்ஸோட மென்டாலிட்டியை பொறுத்து இருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு டிப்ஸும் தருவாங்க சில கிளைண்ட்ஸ். இப்போ $5 மேபி $5 டிப்ஸும் தருவாங்க உங்களோட ஒர்க் குவாலிட்டியை பார்த்து. ஸோ அதனால உங்களுக்கு ஏர்ன் பண்ற எல்லா மெயின் ஃபோக்கஸ் என்ன டொலர்ஸ்ல தான் இருக்கு. ஏன்டா இது எல்லா விதமான கண்ட்ரீஸ்ல இருக்கிற கிளைண்ட்ஸும் வந்து ஒர்க் பண்றாங்க. அதனால இன்டர்நேஷனல் கரன்சிலேயே வந்து ஃபைவர் இன்கம் வந்து வச்சிருக்காங்க டொலர்ஸ்லயே. ஸோ நீங்க ஏர்ன் பண்ற சின்ன அமௌண்டா இருந்தாலும் அது டொலர்ஸ்ல இருக்கிற வடிவா உங்களோட கரன்சிக்கு வித்ட்ரா பண்ணி உங்களோட கண்ட்ரி கரன்சி வித்ட்ரா பண்ணி எடுக்கக்குள்ள அது எத்தனையோ மடங்குன்னு செய்து கன்வெர்ட் ஆகி வரும்.
அப்போ ஸ்ரீலங்கன் எடுத்தோம்னா $1 கிட்டத்தட்ட என்ன $300 $300 ஈக்குவலா இருக்குது. அதே மாதிரி இந்தியன் எடுத்தோம்னா $1 வந்து $80 ஈக்குவலா இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க மினிமம் ஏர்ன் பண்ண போற அமௌண்ட் $5 கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ஆக்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டருக்கு வந்து $1500 நீங்க ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்தியனா இருந்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து இவ்வளவு $400 ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கு. நார்மலா சின்ன சின்ன ஒர்க் $5 பெரிய ஒர்க் எல்லாம் இல்லை. நீங்க சின்ன சின்ன ஒர்க் இப்போ பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்றதுக்கு கூடி அல்லது டைப்பிங்க்கு கூடி என்ன அவ்வளோ பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நாங்க இப்போ வந்து ஃபைவர்ல வெப்சைட்டுக்குள்ள போய் அது எப்படி இருக்குமன்றதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்க்ரீன் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் கிளியரா இருக்குமான்னு நினைக்கிறேன். கிளியர் இல்லை அப்படின்னா மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க. இந்த ஃபைவர் அப்படின்ற வெப்சைட் வந்து நீங்க www.fiverr.com fiverr.com அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி போக இப்படி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைவர்ன்றது வெப்சைட் இதுதான். ஸோ இதுல இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க எப்படி உங்களோட இன்கம் வந்து ஏர்ன் பண்றது, எடுத்தோடனே நீங்க ஏர்ன் பண்ணலாது. இப்போ நீங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாது. நீங்க உங்களோட அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி அது நீங்க கிக் எல்லாம் கிரியேட் பண்ணி அப்படி ஒரு பெரிய செட்டப் ஒன்று இருக்குது. அதே மாதிரி லொகின் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கே பேசிக்கான எஸ்இஓ மெயின்டைன் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ நார்மலா நீங்க ஓப்பன் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஓர்டர்ஸ் வந்து நார்மலா வராது. அதுக்கான சில ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸோட போய் ஓப்பன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதுல ஃபைவர்ல பாருங்க, இதுல ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள இதுல சர்ச்சிங் பார் இருக்கு. ஸோ அது கீழேயே சில சர்வீஸ்கள் இருக்கு பாருங்க. வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ், ஆர்கிடெக்ட் டிசைன் சர்வீஸ், யூஜிசி வீடியோ எடிட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற சர்வீஸுகள். ஸோ இது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஃபைவர்ல வந்து மெட்டா, கூகுள், நெட்ஃபிளிக்ஸ், பேபால், பேயோனியர், ஸோ இந்த மாதிரி பெரிய 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 கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் கூட அவங்களோட சில ஒர்க் வீடியோஸ்களுக்கு வந்து ஃபைவர்ல வந்து யாரையோ ஹையர் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபைவர்ல இருக்கிற மெயின் கேட்டகரிஸ் இப்போ ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் அப்படின்னு எடுத்தோம்னா ப்ரோக்ராமிங் டெக்குள்ள வெப் டெவலப்மெண்ட் வரும், ஆப் டெவலப்மெண்ட் வரும், வெப்சைட் டிசைனிங், கோடிங், ஜூஎக்ஸ் அப்படின்னு ப்ரோக்ராமிங் சம்பந்தமான எல்லா விதமான சர்வீஸும் இதுக்குள்ள இருக்கு. கிராஃபிக் அண்ட் டிசைனுக்குள்ள கிராஃபிக் ரிலேட்டட் டிசைன் ரிலேட்டடான எல்லா சர்வீஸும் இருக்கும். இப்போ போஸ்டர் டிசைன், ஃபிளையர் டிசைன், இன்விடேஷன் டிசைன், லோகோ டிசைன், ஸோ இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடான எக்கச்சக்கமான இது இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான சில சப் கேட்டகரிஸ் இருக்கு. இதெல்லாம் மெயின் கேட்டகரிஸா இதுல இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம், ஃபேமஸா ஃபைவர்ல இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்ல இருக்கிற சர்வீஸ்கள் வந்து ஒயிட் கோடிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், வீடியோ எடிட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், புக் பப்ளிஷிங். ஸோ இந்த மாதிரி இதுல இருக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஃபைவர்ல எக்கச்சக்கமா பை பண்ற ஒரு சர்வீஸ்கள்ல கரண்ட்லியா அவங்க இது வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இப்ப பாருங்க, கிராஃபிக் டிசைனை செலக்ட் பண்றேன். கிராஃபிக் டிசைனுக்குள்ள பாருங்க எவ்வளவு சப் கேட்டகரிஸான ஒர்க்குகள் வந்து இருக்கு. இந்த நியூ அப்படின்றது இருக்கிறது புதுசா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசா இருக்கிறது ப்ரோக்ராமிங் டேக்க பாருங்க. ப்ரோக்ராமிங் டைப்புக்குள்ள அது சம்பந்தமான ரிலேட்டட். இப்போ உங்களுக்கு பைத்தன், ஜாவாக்கள் தெரியும் அப்படின்னா நீங்க அது சம்பந்தமா ஒர்க் பண்ணலாம். வேர்ட் ப்ரெஸ் மட்டும் தெரியுமாட்டா வேர்ட் ப்ரெஸ்லயே நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்டா பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எஸ்சிஓ என்ஜின் அந்த இது சம்பந்தமா டிஜிட்டல் எஸ்சிஓ, சிடிஓ, எஸ்சிஎம் இதோட மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்குது. வீடியோ அனிமேஷனுக்குள்ள அது ரிலேட்டடா இருக்கு. அப்படி இதுல இருக்கிற மெயின் கேட்டகரிஸ். அதுக்கு நாங்க கிளிக் பண்ண என்ன போகுது, அது கூட சப் கேட்டகரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்படி எக்கச்சக்கமான மெயின் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கட்டாயம் இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால தான் சொன்னா மல்டிநேஷனல் பிளாட்ஃபார்ம் வந்து. ஸோ இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு கீழே வந்தோம்டா, நல்லா ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு இந்த ஃபைவர்ல பேஸுக்கு வந்தோம்டா, இதுல வந்து சர்வீஸ் கேட்டலாக் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த சர்வீஸ் கேட்டலாக கொடுத்தோம்டா ஃபைவர்ல இருக்கிற எல்லா விதமான சர்வீஸையும் நீங்க ஒரே பேஜ்ல பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இதுல கிராஃபிக் டிசைன் இருக்கு தானே. ஸோ இந்த கிராஃபிக் டிசைனுக்குள்ள என்னென்ன சர்வீஸ் இருக்கு அப்படின்றத நாங்க பார்ப்போம்.
நான் தான் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரேன், கிராஃபிக் டிசைனுக்குள்ள இருக்கிற சர்வீஸை பார்ப்போம். இந்த இது போய்க்கொண்டு தான் இருக்கு, இன்னும் போய்க்கொண்டே இருக்குது. கிராஃபிக் டிசைனுக்குள்ள சர்வீஸ் வந்து அப்படியே போய்க்கொண்டு இருக்குது. ஓகே, இவ்வளவுத்துல முடிஞ்சிருக்கு. பாருங்க, கிராஃபிக் டிசைன் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழேயே இவ்வளவு விதமான சர்வீஸ் இருக்குது. பாருங்க, நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளவு காண இருக்குண்டு. அதே மாதிரி இப்போ மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, மியூசிக் ஆடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கட்டா இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்வீஸ். பாருங்க, இந்த இதுல ஒவ்வொன்றும் பிளிங்க் ஆகுது பாருங்க, கிரீன் கலர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்வீஸ். நீங்க இது மெயின் கேட்டகரியா இருக்கு. இந்த கேட்டகரிஸுக்குள்ள அது ரிலேட்டடான சர்வீஸ்கள் இருக்கு. இப்போ ப்ரோக்ராமிங் டெக்கண்டா வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுத்தாலும் அதுக்குள்ள நீங்க வேர்ட் ப்ரெஸ்ஸா, சொப்பிஃபையா, வெப் ஃப்ளோவா, இப்போ வெப்சைட் டிசைன் உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது சம்பந்தமான ரிலேட்டட் ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. பாருங்க, ஸ்க்ரோல் பண்றது எவ்வளவு விதமான சர்வீஸ் இருக்கு. இப்போ நம்புறீங்களா எவ்வளவு சர்வீஸ் இருக்கு? 2 மில்லியன்ஸ் கிட்ட சர்வீஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ நீங்களே பார்த்து கொள்ளலாம். இப்ப இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இதுக்குள்ள திருப்பி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சப் கேட்டகரிஸ் இன்னும் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்குள்ள இருக்க ஒரு சர்வீஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ண இயலாதா? இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு 100% ஸ்கில் வேணுமெண்ட் இல்லை. இப்ப நீங்க கட்டாயம் ஸ்கில்ஸ் படிச்சு தான் இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணணுமெண்ட் இல்லை. ஸ்கில் இல்லாம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே நாங்க பார்ப்போம், ஒவ்வொன்றையும் நாங்க வந்து பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்கில் வேணும் அப்படின்ற பார்த்தோம்டா, சரி நான் அது வந்து நான் இப்போ இதுலயே வந்து டீச் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபைவர பேசிக்கான ஒரு ஃபிளாட் வெப்சைட் ஒருக்கா போய் பார்த்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் போகக்குள்ள அதில் ஒவ்வொரு ஸ்கில்ஸையும் பற்றி ஒருக்கா பார்ப்போம். அங்கால நாங்கள் போக போக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தானே, ஃபைவர் இவ்வளோ எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் ஏன் நீங்க வந்து ஃபைவரை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க? அதை விட நீங்க இப்போ எக்கச்சக்கமா காட்டினீங்க. அதுக்கு அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். ஏனென்றா இப்போ எங்க நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்களோ, மோஸ்டான கிளைண்ட்ஸ் எதை யூஸ் பண்றாங்களோ அங்கதான் நாங்க என்ன செய்யணும், கடையை போடணும். அப்பதான் என்ன எங்களுக்கு வந்து நல்ல பிசினஸ் ஒன்று நடக்கும். அதே மாதிரி ஃபைவர் நம்புற கிளைண்ட்ஸ் தான் கூட. மற்ற மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை விட ஃபைவரை யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ற கிளைண்ட்ஸ்கள் தான் கூட. அதனால அங்க நாங்களும் வந்து எங்களோட ஒர்க்குகிட்ட சர்வீஸ்களை வந்து ப்ரொஃபைல வந்து பப்ளிஷ் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டா, ஈஸியா ஓர்டர்ஸ்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்கமையும் வந்து ஈஸியா ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அதுல அடுத்த வந்து சேஃப் அண்ட் செக்யூர். நான் சொல்லியிருந்தேன்னா 50 மில்லியன் பிளஸ் டாலர்ஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. ஸோ ஜோதிச்சு பாருங்க எவ்வளவு ஸ்கேம் நடக்கலாம், எவ்வளவு ஹேக் நடக்கலாம். ஸோ அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஸ்மூத்தா வந்து இதுவரைக்கும் என்ன செய்திருக்கேன்டா ஃபைவர் ரன் பண்ணி கொண்டிருக்காங்க. அவ்வளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. நீங்க ஃபைவருக்குள்ள நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அதுல செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்கு வந்து. ஸோ அவ்வளவுக்கு ஒவ்வொன்றும் இஞ்சி இஞ்சா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஒர்க் ஃப்ரம் எனிவியர். ஸோ ஃபைவர் அப்படின்றது எடுத்தாலே நீங்க வந்து ஒரு லேப்டாப் அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது மொபைல் போனோ இருந்து ஆன்லைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கும். ஸோ மேபி நீங்க ஒரு ஜொப்புக்கு போனீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஒரு இடத்துக்கு ட்ரிப் போறோம்டா என்ன செய்யணும், கட்டாயம் லீவ் ஒன்று போடணும். பட் இதுக்கு நீங்க ஜஸ்ட் எங்க இருந்தாலும் இந்த லேப்போ கம்ப்யூட்டரையோ மொபைலையோ கொண்டு போற இடமெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் எனிவே. மேபி நீங்க ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி ஷிஃப்ட் ஆனா கூடி நீங்க இதை கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கலாம். ஏன்டா நீங்க ஏர்ன் பண்ண போறது டொலர்ஸ்ல, அதை மெயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம். மோஸ்டா நாங்கள் பார்ட் டைமுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுல பெனிஃபிட்ஸும் இதுல இன்கம் விளங்கின அப்புறம் ஃபுல் டைம்ல என்ன செய்வாங்க, அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நார்மலா அதுதான் ஃபைவர்ல இருக்கிற மேஜிக். அதுல இன்கம் வந்து டொலர்ஸ்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எப்பயுமே இன்கம் வந்து நீங்க எந்த சர்வீஸ் போட்டாலும் உங்களோட இன்கம் வந்து டொலர்ஸ்லாம் இருக்கும். நீங்க நார்மலா $5 தான் மினிமமே ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ எந்த இது எடுத்தாலும் மினிமம் வந்து என்ன, $5 தான் ஏர்ன் பண்ணுவீங்க. அடுத்து மெயின் விஷயம். ஸோ இப்போ யோசிச்சிருப்பீங்க ஃபைவர்ன்றீங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணணும், கம்ப்யூட்டர்ண்டா கட்டாயம் என்ன மேலுக்கு. சில பேர் யோசிப்பீங்க ஃபீமேல் பாய்ஸுக்கு தான் சரி இது, சில பேர் யோசிப்பீங்க கேர்ள்ஸுக்கு தான் இது சரி அப்படின்ட்டு. ஸோ இதை மெயினா யாரா இருக்கலாம் ஓகே அப்படின்னு பார்த்தா டோட்டலா எல்லாருக்குமே இதுக்கு எந்த ஒரு அவாய்டோ இல்லை எந்த ஒரு ரெக்கமெண்ட்ஸும் இல்லை. இப்போ மோஸ்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டி இல்லை ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு தான் என்ன
நிறைய மணி தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து அதாவது ஒர்க்குக்கு போவாங்க. அடுத்த இந்த ஊபர் பிக்மி ஓடுவாங்க, டிரைவிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்படியே நிறைய எக்ஸ்ட்ரா இன்கம் பண்றதுக்கு ஸ்மார்ட் வேல வந்து கட்டாயம் எல்லார்ட்டையும் லேப்டாப் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்ல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட. அப்போ அவங்க என்ன கேமுகள் அதுகளை விளையாடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி என்ன செய்யலாம், நீங்க புதுசா இன்கம் இங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை இதுக்கு. ஸோ நீங்க என்ன இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ ஆல்ரெடி நிறைய ஸ்கில்ஸை வந்து வச்சிருப்பீங்க. இப்போ ப்ரொஃபஷனல் சொல்லக்குள்ள மீன் இப்போ வெப் டெவலப்பிங் ஃபினிஷ் பண்ணி டிகிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்கன்னா அது ரிலேட்டடாக தான் ஃபைவர்ல ரன் பண்ணலாம். இப்போ ஏதாவது டிகிரி முடிச்சு ஒரு ஒர்க் கொண்டு வச்சு கொண்டு இருக்கிறவங்க அந்த டிகிரி நுழைச்சி வச்சு என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். அடுத்த ஹவுஸ் ஒய்ஃப் நார்மலாக நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அதோட ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பை வந்து தேடிட்டு இருக்காங்க, ஏதாவது கிடைக்குமா ஒர்க் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப். இதுக்கு வந்து டைம் ஃபிக்ஸட்டாக இவ்வளோ டைம் தான் இருந்து ஒர்க் பண்ணணும் மட்டும் இல்லை, இவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணணும் மட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பப்போலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்த பார்ட் டைம் தேடுறவங்க பார்ட் டைம்ல மோஸ்டா இந்த ஃபைவரை வந்து சூஸ் பண்ணி இல்லை நிறைய பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்டா நாங்கள் பார்ட் டைமுக்குள்ள போயிட்டு அதில் இன்கமோட பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு ஃபுல் டைமுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணி கொள்றாங்க. அதுல மெயின் வந்து இதுக்கு நீங்க எந்த ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ நீங்க முடிச்சிருக்கணும், இவ்வளவு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் இதுல சிஸ்டம் தெரியும் அண்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். நீங்க சின்ன ஒரு 5 வயசு, சரி 10 வயசு போயா இருந்தாலும் கேர்ளா இருந்தாலும் சரி, ஒரு 30 40 50 வயசு போய் கேர்ளா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு இதுதான் சிஸ்டம் இப்படித்தான் இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன செய்யலாம்டா ஏர்ன் சிம்பிளாவே இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்கு நீங்க ஏர்ன் பண்றதுக்கு வேணுமான விஷயங்கள் வந்து ஒன்று லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர், இல்லாட்டிக்கு மொபைல் ஃபோன். ஸோ இது ரெண்டு மூன்றுல ஏதாவது கட்டாயம் எல்லார்டையும் இந்த காலத்துல இருக்கு. ஸோ இப்போ யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லவே இல்லாது, கட்டாயம் ஸ்மார்ட் போன் ஆச்சு அட்லீஸ்ட் இருக்கு. அடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ அது எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்றையே எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை இன்டர்நெட் கனெக்ஷன் தான் தேவையாண்டி இல்லை. ஜஸ்ட் ஒரு மெசேஜை வந்து செக் பண்ற அளவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று நீங்க இங்க இருந்து அனுப்பினா அங்கே போய் சென்ட் ஆகிற அளவுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே காணும். ஸோ வீடியோவோ நீங்க ஒரு மூவிஸோ வந்து இதுல பார்க்க போறது இல்லை, டெவலப் பண்ண போறதும் இல்லை. அடுத்த சட் லெவல் இங்கிலீஷ். சட் லெவல் இங்கிலீஷ் நான் சொல்றதுக்கு காரணம் ஜஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க. ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ வாட் யூ வாண்ட். ஸோ இதெல்லாம் பேசிக் இங்கிலீஷ். ஸோ இந்த இங்கிலீஷ் தான் கிளைண்ட்ஸோட நீங்க கதைக்க போறீங்க. பெருசா நிறைய கதைக்க போறது இல்லை. அவர் மெசேஜ் போடுவார் ஹாய் அண்டு, நீங்க அதுக்கு மெசேஜ் ஒன்று போடுவீங்க ஹாய் அண்டு. அதுக்கு பிறகு அவற்ற விஷயத்த சொல்லுவார், இதுதான் எனக்கு தேவை, இந்த ஒர்க் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்க அதை வாட்சி போட்டு ஓகே நான் இதை பண்ணி தருவேன் அப்படின்னு ஒரு மெசேஜை போடுவீங்க. அதுக்கு பிறகு அவருக்கு பேர் என்ன மாதிரி பட்ஜெட்னு நீங்க அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு அவர் உங்களுக்கு பேமெண்ட் ஒன்றை பே பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துடும். ஸோ அந்த ஆர்டர் வந்த அப்புறம் நீங்க அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு கொடுப்பீங்க. அது உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். தமிழ்ல மெசேஜ் பண்ணலாமாண்டா தமிழ்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ண இயலாதுன்னு இல்லை. இப்போ உங்களுக்கு வர கிளைண்ட்ஸுக்கு வந்து தமிழ் தெரியணும். ஏன்னு நான் சொன்னேன்னா இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் தான் இப்போ வர போறாங்க. இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஒரு வெள்ளக்காரனுக்கு வந்து மெசேஜ் பண்றான் என்ன இங்கிலீஷ்ல. அப்ப நீங்க வந்து தமிழ்ல மெசேஜ் பண்ணா அவனுக்கு விளங்குமா? இல்லை. அப்ப செல்லர்ஸ் இப்போ நார்மலா நீங்க ஒரு ஷொப்புக்கு போனீங்கன்னா கிளைண்ட்ஸ் நீங்க தானே, நீங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஷொப்காரங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஃபிளெக்சிபிளா தருவாங்க எல்லாத்தையும். அதே மாதிரி நீங்க தான் இப்ப என்ன செய்ய போறீங்க, உங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன கிளைண்ட்ஸ் வரக்குள்ள அவங்களோட மொழி லாங்குவேஜ்ல அவங்களுக்கு விளங்குற மாதிரி கதைக்கணும். அதுக்கு நீங்க ஃப்ளூவெண்டா கதைக்கணும் மட்டும் இல்லை. சிம்பிளா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டே யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கிலீஷ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் கிளைண்ட்ஸோட, பிரெஞ்சில் ஒர்க் பண்ணிருக்கேன், இட்டாலியன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் வந்து இங்கிலீஷ் கூட எனக்கு ஒழுங்கா தெரியாத ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கிற ஆள் தான் நான். எல்லாத்துக்கும் என்ன, நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் யூஸ் பண்ணேன். அப்படியே கொண்டு போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு தமிழுக்கு மாத்திட்டு நான் டைப் பண்ண சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படியே தமிழ்ல டைப் பண்ணி இங்கிலீஷ்க்கு மாத்திட்டு கொண்டு வந்து பேஸ்ட் பண்றதா. இதுல எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நடக்காது. சிம்பிளா இது ஃபினிஷிங் கம்யூனிகேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அதோட கம்ப்ளைஸ் கம்யூனிகேஷன் வந்து நீங்க பண்ண போறது இல்லை. அதோட கோல் எடுத்து நீங்க கதைக்க போறது இல்லை. 100% நீங்க வந்து செட் பாக்ஸ்ல செட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் ஹலோ சார் ஹவ் ஆர் யூ என்ன வேணும்னு சொல்ல அவர் சொல்லுவார் இந்த மாதிரி மெசேஜ்களை. அந்த மெசேஜ் மேபி உங்களால் இங்கிலீஷை வந்து வாசிக்கலாடி சட்ஜிபி சாரி நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணுவீங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுதான் விஷயம்னு சொல்லும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட விஷயத்தை வந்து அதில் டைப் பண்ணி போட்டு கொடுப்பீங்க. சிம்பிளான ஒரு 10 மெசேஜுக்குள்ளேயே உங்களோட கம்யூனிகேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணலாம்.
தமிழ்ல பண்ணலாண்டு இல்லை. இப்போ மேபி நீங்க இந்தியாலவோ ஸ்ரீலங்கால தமிழ் கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்க தமிழ்லயே கதைக்கலாம். அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நாட்டுல இந்த லாங்குவேஜ் உண்டு அதுல ஷோ ஆகும் என்னென்ன லாங்குவேஜ்ல அவங்க இருக்காங்கண்டு. அப்ப அதை வச்சே நீங்க என்ன செய்யலாம், அப்ப அவங்களோட தமிழ்ல கதைக்கலாம்னா தமிழ்லயும் கதைக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்பதான் மெயின் விஷயத்துக்கு வாரம். கிக் அப்படின்றது இருக்குது. கிக் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது தெரியுமா இதுக்கு முதல்? அப்படி தெரிஞ்சா ஒய் அப்படின்ற மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. தெரியல அப்படின்னா என் நோ என்ற ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. நோ நோ நோ. ஓகே. ஸோ இதை எதிர்பார்த்தது தான். ஏன்னா மோஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஃபைவர் தெரிஞ்சிருக்கும், ஃப்ரீலான்சிங் தெரிஞ்சிருக்கும், பட் இந்த கிக் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது. இது என்ன அர்த்தம்டா உங்களுக்கு வந்து புக்குல கவரை தெரிஞ்சிருக்கும், பட் புக்குக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாத மாதிரி தான். இந்த ஏன்டா இந்த ஃபைவர்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பார்ட் வந்து இந்த கிக். ஜஸ்ட் மூன்று எழுத்துல சிம்பிளா சின்ன இருக்கிறதால இதை நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போக இயலாது. இதுல மெயின் ஒர்க்கே வந்து எங்கிட்ட சர்வீஸை வந்து சொல்றதுக்கு ஒரு நேம் தான் கிக். இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா உங்களுக்கு விளங்குற மாதிரி இப்போ நாங்க வந்து என்ன ஸ்டோரியில் சாரி இன்ஸ்டாகிராமில் ஒன்றை விட்டோம்னா அதை என்ன சொல்லுவோம், ஸ்டோரி அண்டு போஸ்ட் ஒன்று போட்டோம்னா ஸ்டோரி என்று சொல்லுவோம், அதாவது ரீல்ஸ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் எண்டாக்குள்ள போஸ்ட் போட்டன் அப்படின்னு கதைப்போம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நாங்கள் கொண்ட விட்டோம்னா அதை ஸ்டேட்டஸ் சொல்லுவோம். ஏன் நாங்கள் அதை ரீல்ஸ் சொல்றோம்? ஏனென்றா வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ற வேர்ட் அதுக்கானது ஸ்டேட்டஸ். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் அதே வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம்னா அங்கே சொல்ற நேம் வந்து என்ன, ரீல். அதே மாதிரி தான் இந்த ஃபைவர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல சர்வீஸ் போடுறாங்க தானே. இப்போ கிராஃபிக் டிசைனோ ப்ரோக்ராமிங் டிசைன் கோடிங்கோ அல்லது வெப்சைட் டெவலப்மெண்ட்டோ என்ன விதமான சர்வீஸ் போட்டாலும் அந்த சர்வீஸை வந்து ஒரு நேம்ல சொல்றது தான் சொல்றேன் கிக் அப்படின்ட்டு. இப்போ நாங்க போடுற சர்வீஸை சொல்ற கிக் ஜஸ்ட் ஒரு டேர்ம் வேர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஐடியா வந்து விளங்கிருக்கு. ஸோ கிளியர் அப்படின்றவங்க சி என்ற ஒரு மெசேஜ் போடுங்க. நான் இப்போ சொன்னது கிளியர் அப்படின்றா சி என்ற ஒரு மெசேஜ் போடுங்க. கிக்ன்றது நாங்க போடுற சர்வீஸ் அப்படின்றது தான். ஓகே. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இனி நான் கிக் அப்படின்னு கதைக்கக்குள்ள எல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்ப சர்வீஸை பற்றி தான் நான் கதைக்கிறேன். ஓகே. இந்த கிக் அப்படின்றது ஃபைவர்ல வந்து கிங் மாதிரி. ஸோ இந்த கிக் இல்லாம நீங்க போடுற சர்வீஸ் இல்லாம ஃபைவரை வந்து ரன் பண்ண இயலாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கிக்கை கிரியேட் பண்றதா மெயின் விஷயமே. அதாவது உங்களோட சர்வீஸை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ண தானே வேணும். நான் இப்படி ஒரு ஒர்க் பண்ற ஆள் அப்படின்றத ஷோ பண்ணணும். இப்போ ஒரு மூவி ஒன்று வருதுண்டா, ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுண்டா என்ன கட்டாயம் அதுல என்ன ப்ரோமோ ஃபர்ஸ்ட் லுக் அது இதுண்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா என்ன செய்யும், ரிலீஸ் பண்ணக்குள்ள எல்லாருக்கும் வந்து அது ஃபேமஸா எல்லா இடமும் அடிபடக்குள்ள என்ன இப்படி ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எல்லாருக்கும் பிக்சட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நாங்க வந்து இந்த ஃபைவர்ல வந்து ஒரு செல்லரா வந்து செல்லரா ஒரு பப்ளிஷ் பண்ணக்குள்ள செல்லரா வந்து நாங்க எங்களோட சர்வீஸை வந்து பப்ளிஷ் பண்ணக்குள்ள 5 ஸ்டெப்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓவர்வியூ, பிரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்யூமெண்ட்ஸ், கிக் இமேஜ் அண்ட் 5 ஸ்டெப்ல ஃபினிஷ் பண்ண அப்புறம் தான் உங்களோட ஒரு சர்வீஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ சிம்பிள் இல்லை நீங்க ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணுன்றது. பட் 5 ஸ்டெப்ல நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி டீட்டெயில்ஸா உங்களோட சர்வீஸை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவர் இந்த மாதிரி சர்வீஸை ப்ரொவைட் பண்ற ஒரு ஆள், அப்ப இவர் தான் எனக்கு ஃபிக்ஸடா இருப்பார் இந்த ஒர்க்கை பண்றேன் அப்படின்றத எங்களை நாங்க ஷோ பண்ற விதம் தான் இந்த கிக்ன்றது. இதை நாங்க 5 ஸ்டெப்ல செய்வோம். 5 ஸ்டெப்பும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த செய்வோம். ஓவர் வியூல வந்து உங்களோட சர்வீஸை சொல்லுவோம், ப்ரைசிங்ல வந்து உங்களோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷன் ரிக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்றும் 5 ஸ்டெப்லையும் ஒவ்வொன்று ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா செய்வோம். ஸோ அந்த கிக் அப்படின்றது வந்து சிம்பிளா 3 எழுத்துலேயே இருக்கு. இது வந்து சின்ன இதுதானு சொல்லக்கூடாது. கிக் தான் மெயினான இது. ஃபைவர் அப்படின்றது வச்சதுக்கு நேமுக்கு பதிலாக கிக்கன்னே நேமா வச்சிருக்கலாம் அந்த பிளாட்ஃபார்முக்கு. ஓகே. இப்ப நான் சொல்லியிருந்தேன் தானே, ஃபைவர்ல வந்து 2 விதமான சர்வீஸ் பண்ணலாம். 2 விதமா மெயினா. இப்ப ஸ்கில் பேஸும் இருக்கு, நான் ஸ்கில் பேஸும் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து சொல்லலாம். இப்ப நிறைய பேர் என்ன பேமெண்ட் பே பண்ணியோ அல்லது எங்கேயோ ஃப்ரீயாவோ சில கோர்ஸுகளை வந்து படிச்சிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப வெப்சைட் டிசைனிங் பண்ற கோர்ஸுகள், அதே மாதிரி பெரிய பெரிய வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்ன கட்டாயம் எல்லாரையும் பண்ணல. அது அந்த கட்டாயம் என்ன செய்யணும், அது சம்பந்தமான ஒரு நாலேஜ் ஒன்று நீங்க லேர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ வீடியோ எடிட்டிங்னா சும்மா தூக்கி ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா வீடியோ எடிட் பண்ண மாட்டாங்க. வீடியோ எடிட்டிங் கட்டாயமாக அவர் லேர்ன் பண்ணியிருக்கணும். அதுதான் சொல்றேன் ஸ்கில் பேஸ். அதாவது நீங்க அது சம்பந்தமான நாலேஜ் ஒன்று கட்டாயம் இருக்கும்.
அதே நான் ஸ்கில் பேஸ்ட்னா யார் வேணா அதை செய்யலாம். இப்போ அப்லோட் அண்ட் டவுன்லோட். இப்போ நீங்க நார்மலா கூகுள் டிரைவ் இருக்கு, தெரியும் தானே? கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவ்ல உங்களோட போட்டோ வந்து அப்லோட் பண்ற, டெவலப் பண்ற. ஏன் கூட ஒரு மூவியை வந்து நீங்க கூகுள்ல இருந்து டெவலப் பண்ண மாட்டீங்களா? ஸோ அதை சொல்ற டவுன்லோட். ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. என்ன, ஒரு அவங்க யூடியூப்ல இருக்கிற ஒரு வீடியோவை நீங்க டெவலப் பண்ணுவீங்க தானே? ஸோ அதுக்கும் பேமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இப்போ வாட்ஸ்அப்புக்கு ஸ்டேட்டஸ் விடுறதுக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் விடுறதுக்கு என்ன செய்வீங்க? ஒரு ரீல், ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி தானே நீங்க அப்லோட் பண்ணுவீங்க அதுக்கு. ஸோ இந்த மாதிரி வேக்கு கூடி அவங்க வந்து என்ன செய்வாங்க? பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபைல் கன்வெர்ட் பண்ற அடுத்த விஷயம், ஃபைல் கன்வெர்ட்ன்றது என்ன? இப்போ நார்மலா இப்போ பிடிஎஃப் இருக்கிற ஒன்று வேர்டுக்கு மாத்துரு, அல்ல வேர்டில் எம்எஸ் வேர்டில் இருக்கிற ஃபைல் ஒன்று எக்ஸல் ஃபார்முக்கு மாற்று. இப்படி ஒரு ஃபைலை இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கு கூட பேமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து சிம்பிளா இன்னொன்று பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றேன். இப்போ உங்களோட போட்டோவை உங்களோட மட்டும் எடுத்து பின்னிக்கு இருக்கிற பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்றேன். இதுக்கு கூடி உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் கூகுள்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் என்று சொன்னாலே அதுல ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதுல உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வரும். ஜஸ்ட் ஒன் கிளிக்ல. இதுக்கு நீங்க எந்த ஒரு கோர்ஸும் படிச்சிருக்கணுமோ இல்லை எந்த ஸ்கில்லும் வளர்த்துருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நாங்க நார்மலா போய் பார்ப்போம் ஸ்கில் பேஸ் கோர்ஸும் நான் ஸ்கில்ஸ் பேஸ் கோர்ஸும். சரியா? அதுலயும் இப்போ நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்றேன். ஃபைவருக்குள்ள போவோம் நாங்க இப்போ. ஓகே. ஸோ இப்போ ஃபைவரில் நாங்கள் வந்துட்டோம். இதில் இப்போ நான் ஸ்கில் பேஸ் கோர்ஸை வந்து சர்ச் பண்ணுறேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதே நீங்கள் ஒரு வடிவாக பார்த்து கொண்டு இருங்க. இப்போ வந்து வெப்சைட் டிசைன் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேனே, வெப்சைட் டெவலப்மெண்ட் இந்த டைப் பண்ணக்கூடிய நார்மலாக வருது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ண பாருங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணக்குள்ள வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் சம்பந்தமா யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதுல ஷோ ஆவாங்க. அதாவது நான் இந்த வெப்சைட் டெவலப் பண்ணி தருவேன்ற மாதிரி சர்வீஸ் போடுறவங்க இதுல கிளைண்ட்ஸ் யாரையுமே காட்டாது. ஸோ எல்லாருமே வந்து இந்த வெப்சைட்டை வந்து செஞ்சு கொடுப்பேன்னு சொல்ற செல்லர்ஸை தான் இதுல வந்து எப்பயுமே ஷோ பண்ணி காட்டும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறோம் பாருங்க. ஸோ கேர்ள்ஸும் இருக்காங்க, பாய்ஸும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, இதுல அவங்கள்ட்ட ரிவ்யூஸ் இருக்கும் 5 ஸ்டார், 163 ஓடர்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ நார்மலா இப்போ இவங்கடைய வந்து நான் ஓப்பன் பண்றேன். இப்போ இவங்கடைய நான் ஓப்பன் பண்ணவன், ஓப்பன் பண்ண பிறகு அவங்களே இருக்க நார்மலா அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இப்போ வெப்சைட் என்னது, ஐ வில் பில்ட் வேர்ட் பிளஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட், அதாவது வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பேசிக் வந்து 3 விதமான பேக்கேஜ் இருக்கு. எப்பயுமே நீங்க போடுற ஒரு சர்வீஸுக்கு பேசிக் பேக்கேஜ் $80 வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ், அதாவது ஒரு ஒன் பேஜ்ல ஒரு லேண்டிங் பேஜ் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தரதுக்கு $80 கேட்குறாங்க. அதே ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தோம்னா 5 பேஜ் இருக்கிற ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு $280 கேட்குறாங்க. அதே பிரீமியத்துல 8 பேஜ் இருக்கிற ஒரு வெப்சைட்டுக்கு $480. ஸோ ஜோதிச்சு பாருங்க, இதுவரைக்கும் அவங்க 163 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஓடர்ஸுக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது 5 ஸ்டார் ரேட்டிங். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு, 163 ஓடர்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ நாங்க இவங்களை பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம்ல 41 ஓடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம், 41 கிளைண்ட்ஸுக்கு வந்து இவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. பேசிக்கா அந்த 40 கிளைண்ட்ஸ் பார்ப்போமே. இப்போ 40 கிளைண்ட்ஸ் படி பேசிக் அவ்வளோ கிளைண்ட்ஸும் பேசிக் பேக்கேஜே வாங்கியிருக்காங்கன்னு நாங்க சும்மா ஒரு இமேஜின் பண்ணுவோம். கட்டாயம் அவங்க ஸ்டாண்டர்ட் வாங்கியிருக்கலாம், பிரீமியம் வாங்கியிருக்கலாம் அவங்களுக்குள்ள. அப்ப நாங்க யோசிப்போம், 40 கிளைண்ட்ஸ் என்று பார்த்து $80 நார்மலா நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 3200 வந்து இப்ப நார்மலா அவங்களுக்கு ஒர்க்கிங்ல இருக்குது. அதை விட 163 கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதை யோசிச்சு பாருங்க, நீங்க $100 படி பார்த்தாலும் அங்க எங்க போகுது, அது $10,000 கிட்ட போகுது. ஸோ யோசிச்சு பாருங்க, வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு இந்த அளவுல ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நான் ரெண்டமா தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வேற ஒரு செல்லர்ஸ் நாங்க எடுப்போம். ஓகே, நாங்க இவங்கடைய எடுப்போம். இப்போ இவங்கடைய எடுப்போம் பாருங்க. இவர் என்ன செய்யற அதே மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் தான். பேசிக் பாருங்க, 5 ஜஸ்ட் லேண்டிங் பேஜுக்கு $125.
ஸ்டாண்டர்ட் வந்து $155, பிரீமியம் வந்து $380. இப்போ கூடி 20 ஓடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க. 382 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோதிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஏர்னிங் வந்து இது வரைக்கும் இன்கம் ஒன்று எடுத்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இப்படி எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ இதுலேயும் வந்து இப்போ இந்தியா இப்போ இந்திய இந்தியாக்கள் இதில் இந்தியன் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறேன்டா, இந்தியாவில் வந்து இந்த ஒர்க் பண்றாக்கள் இதுல இப்ப இந்த இதே வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஃபைவர்ல இந்தியன்ல ஒர்க் பண்றவங்க வந்து இப்ப இதுல ஷோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து பார்ப்போம் நார்மலா. ஓகே பாருங்க, நான் ரெண்டமா இதுல வந்து ஒரு ஆக்கட்டே ஓபன் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஓபன் பண்றேன். ஸோ இதை ஓபன் பண்ணதுக்கு பாருங்க, ஒரு சின்ன போய் மாதிரி தான் இருக்கு போட்டோவை பார்க்க. இந்த போய் கிட்டத்தட்ட $140க்கு 3 பேஜில் ஒரு வெப்சைட் செஞ்சு தருவேன். அடுத்த வந்து $240க்கு 6 பேஜில், பிரீமியத்துக்கு வந்து $380க்கு கேட்டிருக்காங்க. இப்போ கூட $3 வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியா ஒரு ஸோ ரேம்டமா நான் ஓப்பன் பண்ணது. அடுத்த இதுல இருக்கிற எல்லாருமே இப்போ இந்தியன் ஆகலாம். இப்போ நான் ரேம்டமா ஓப்பன் பண்ணி கொண்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இது பேசிக் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு $110. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 6லேருந்து 7 பேஜுக்கு $270. பிரீமியம் வந்து இவ்வளவு $910, ஜஸ்ட் 10 பேஜுக்கு. இப்போ கூடிய 8 ஓடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதுக்கு முதல் 84 ஓடர்ஸ் வந்து பினிஷ் பண்ணிருக்கு. ஓவராலும் அந்த ஓடர்ஸுக்கு வந்து 4.9 ரேட்டிங் வந்திருக்கு. ரேட்டிங்ன்றது 5 ஸ்டாருக்கு தான் கொடுக்குறது. உங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடான ஒர்க்குகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க அப்போ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க ஒரு 3 பேர் சொல்லுங்க உங்களோட ஸ்கில்ஸை, நான் அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி காட்டுறேன். இதுலேயே எவ்வளோத்துக்கு அது டிமாண்ட் ஆயிருக்குன்றதை நீங்களே பார்த்து கொள்வீங்க தானே. ஜஸ்ட் சென்ட் பண்ணுங்க ஒரு ஸ்கில்ல, நான் சொல்றேன். இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லாம, ஓகே, வேர்ட் ப்ரெஸ் ஒரு ஆள் சொல்லிக்கிறேன். மியூசிக் கிரியேட் கிராஃபிக் டிசைன்ன்றது ஒரு மெயின் கேட்டகரி. இந்த பாருங்க, கிராஃபிக் டிசைன்ன்றது இது மெயின் கேட்டகரி. இப்போ நான் கிராஃபிக் டிசைன் கிளிக் பண்றேன், இதுக்குள்ள இவ்வளவும் இருக்கு. அப்போ கிராஃபிக் டிசைனுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக இதுன்னு சொல்லணும். ஓகே, ஒருத்தர் சொன்னவர் வேர்ட் ப்ரெஸ், அதை பார்ப்போம். பாருங்க, வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட். இப்போ நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் வேர்ட் ப்ரெஸ்ன்றது கோடிங்கே தேவையில்லை. அப்படி கோடிங்கே இல்லாமல் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோக்கான பேமெண்ட் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே பார்ப்போம். ஸோ அந்த வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றதுல நார்மலாக பாருங்க, அதே மாதிரி தான். இதுல பாருங்க, கிட்டத்தட்ட 668 ஆர்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. இது வந்து ஓகே, இவற்றை நான் ஓப்பன் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெட்வொர்க் வேர்ட் ப்ரெஸ் சோஷியல் மீடியா போஸ்டர். ஓகே, ஸோ நாங்கள் பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, வேர்ட் ப்ரெஸ்ல வந்து கிரியேட் பண்ணி தருவேன் என்று சொன்ன ஆளுக்கு பாருங்க, ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு $100 வாங்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் வேர்ட் ப்ரெஸ்ன்றது கோடிங் இல்லாம இருக்கிற டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி செய்யறது. அதுக்கு $100 நார்மலா ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜுக்கு. அதே ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோம்னா 5 பேஜ் ஒரு ஆளுக்கு 320. அதே அடுத்தது வந்து நார்மலாக இ காமர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சொல்ற வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கு $530. இப்போ கியூவில் 27 ஓடர்ஸ் வந்து முடிச்சு ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. 27 ஓடர்ஸ்ன்றது பேசிக்காக இருக்கலாம், மேபி ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், பிரேமியாக இருக்கலாம். ஏதாவது இந்த 3 பேக்கேஜில் ஒன்றும் ஒரு ஆக்கள் சூஸ் பண்ணிட்டு தான் இந்த 20 ஓடர்ஸ் வந்துருக்கு.
அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 27 ஆர்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. சாரி, முடிக்கையில இப்ப ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்ப 1224 ஆர்டர்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரேட்டிங் வந்து 4.8 வந்திருக்கு. ஸோ இப்ப பாருங்க, அவங்களோட வெப்சைட்கள்ல நார்மலா இந்த டிசைன்கள பாருங்க. இந்த இதுகள்ல செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க டிசைன் பண்ணி குடுத்த டிசைன்கள். இப்படி வேர்ட்பிரஸ் நார்மலாவே வந்து பாருங்க, ஓவராலா இதுல இருக்கிற எல்லாமே வேர்ட்பிரஸ் தான். அவங்களோட பேசிக் பேக்கேஜ், ஸ்டார்டிங் பேக்கேஜ் தான் இதுல கிடக்குது பாருங்க. $135. அடுத்தது அப்படி நார்மலா ஓவராலா $80 இருந்து அதுக்கு மேல தான் அவங்களோட பேசிக் பேக்கேஜே ஸ்டார்ட் ஆகுது. நார்மலா நீங்க ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து டிசைன் பண்ண தெரியுமாட்ட ஒரு சர்வீஸ போடுவீங்கன்னா, உங்களோட இன்கம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டருக்கு வந்து நீங்க ஒரு $80லேருந்து $100 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளே. ஓகே. அடுத்த வந்து மியூசிக். மியூசிக்ல இப்ப நீங்க வந்து மியூசிக் உள்ள நிறைய இருக்கு பிரதர். மியூசிக் கிரியேட் பண்றதா? அல்லது இப்ப இதுலயே பார்க்கலாம். இந்த இதுலயே கிடக்குது மியூசிக் அண்ட் ஆடியோல. இப்ப வந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் அப்படின்னு இருக்குது. சிங்கிள் வாய்ஸ் இதில் செய்யறது இருக்குது. அப்படி நீங்க எதை சொன்னீங்கன்னா நான் அத மியூசிக் கிரியேட், சரி நான் சர்ச் பண்ணியே பார்க்குறேன் மியூசிக் கிரியேட். ஓகே, மியூசிக் கிரியேட் பண்றதுன்னு இதுல இருந்தா பாருங்க, சர்ச் பண்ணதுல வந்திருக்கு. ஸோ $45, $40, $50, $35, $80, ஸோ $145. ஸோ அந்த லெவலுக்கும் என்ன செய்யுது போய் கொண்டிருக்குது. இப்போ ஏஐல கூடி மியூசிக் கிரியேட் பண்ணி கொடுக்குறது கூடி $35 பேமெண்ட் போகுது. $20, $40 அப்படின்ட்டு இப்போ போய் கொண்டிருக்குது. நீங்களே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, செக் பண்ணி. நான் இப்போ பெருசாக ஷோ பண்ண காட்டையில், நான் நார்மலாக ரண்டமாக என்ன செய்கிறேன் காட்டி கொண்டு போகிறேன். இப்போ இப்போ ஒரு ஆக்கள் இப்போ இவற்றையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பண்ணுமெண்டா. இப்போ வேற ஒரு சில்வர் லிரிக்ஸ் வீடியோ மாதிரி செய்யறதுக்கு $40. அதே மாதிரி இதுக்கு வந்து $65. இது வந்து $90. இது இப்போ கூடி $13 வந்து ஒர்க்ல இருக்குது. அவருக்கு 1423 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கு இது வரைக்கும். ஓகே. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதுல பேமெண்ட் வந்து டிமாண்ட் ஆகும். நீங்களே எல்லாமே ஓனா சேவிங் அப்படின்னா கட்டாயம் வந்து அது $100, $150 இதுக்கு போகும். இது வந்து ஜஸ்ட் அவங்க கிரியேட் பண்ணதுக்கான ஒரு வீடியோ கிரியேட் பண்ற மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ அதை வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுக்குள்ள பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கு. ஸோ பாருங்க, வேற லெவல்ல இருக்குது. இந்த $325, $595, $250. ஸோ அந்த இது நீங்களே மியூசிக்கை கிரியேட் பண்ணுவீங்கன்னா உங்களோட ஏர்னிங் வந்து வேற லெவல்ல ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கலாம். அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியா போஸ்ட் சொன்னவங்க, சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கும் எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் சர்ச் பண்ணி காட்ட இல்லாது. சரி, நான் லாஸ்டா இதே முருகா சர்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைனண்டா பாருங்க. சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்குள்ளேயே இப்போ இதுக்குள்ளே ஒவ்வொரு ரிலேட்டடான இருக்குது. $120 இருக்கு, $195 இருக்கு, $5 இருக்கு, $20 இருக்கு. ஒவ்வொரு ஆகள்கிட்ட ஒவ்வொரு டிசைனை பொறுத்து இருக்கு. இந்த $20 இருக்கு, $5 இருக்கு. அதே மாதிரி $120 இருக்கு. அப்படி ஒவ்வொரு டிசைனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்படி தேவையான எல்லா ரிலேட்டடான இதுகளும் வந்து இந்த சோஷியல் மீடியாவோ சரி, இந்த மற்ற மற்ற இதுகளுக்கும் வந்து இருக்குது. ஓகே. நான் மற்ற ஸ்க்ரீனுக்கு மற்ற இப்போ இதே வந்து நான் ஸ்கில் பேஸ்ல போறேன். இப்போ ஃபைல் கன்வெர்ட் பண்றேன். இப்போ ஃபைல் கன்வெர்ட்ன்றக்குள்ள நீங்க எந்த ஃபைல் என்றாலும் எந்த ஃபைலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு இதில் டிசைன் பண்ணுறதுக்கு பாருங்க, $10, $20. இப்போ இப்படி இருக்கிற ஒரு வீடியோ ஃபைலை ஏபிஐ ஃபைலாக மாற்றுறது. அப்படி அடுத்த இந்த ஏஐ ஃபோட்டோஷாப் ஃபைல்களை இந்த டாக்குமெண்ட்ஸில் மாற்றுறது $10. அப்படின்ட்டு சின்ன சின்ன ஸ்கில்ஸுக்கு நீங்கள் $5, $10 ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு ஃபோட்டோஸில் ஒரு இமேஜில் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இந்த பாருங்க, இந்த கேர்ள்கிட்ட இப்படி இருக்கிற பேக்ரவுண்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு $5 வாங்குறாங்க.
ஸோ இதில் எல்லாமே இப்போ பாருங்கள் $5 $10 அந்த ரிலேட்டடான ரேஞ்சில் வந்து இருக்குது. நார்மலாக பாருங்கள் $5 $10 அப்படி தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஸ்கில்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி இப்போ டேட்டா என்ட்ரி, இப்போ மேபி டேட்டா என்ட்ரி இப்போ சரி அப்லோட் டவுன்லோட், இப்போ வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த அவங்க யூடியூப்ல இருந்து இந்த ஐ வில் கன்வெர்ட் யூடியூப் வீடியோ அந்த MP3 இருந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் டவுன்லோட் பண்ணுற அந்த வெப்சைட்ல இருக்கிற வீடியோக்கள் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த இதுகளுக்கெல்லாம் வந்து பாருங்க $10 $15 $20 அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் இருக்குது. இப்படி நீங்களும் வந்து உங்களோட ஸ்கில்ஸையும் சரி ஸ்கில் இல்லாமையும் சரி நீங்கள் என்ன செய்யலாம் ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுறேன். ஓகே, இதில் நாங்கள் ஸ்கில் பேஸ் நான் ஸ்கில் பேஸுக்கு எவ்வளோ போகுது என்ன மாதிரி டிசைன் இதில் பார்த்து நாங்கள் மெயின் விஷயம் என்ன, ஸ்கில் இருந்து நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணினீங்கன்னா உங்களோட ஏர்னிங் வந்து $100 $150 இருக்கும். அதே நீங்கள் நான் ஸ்கில் பேஸில் இருந்து கொண்டு பண்ண போகிறீங்க ஒர்க்குண்டா நீங்கள் ஒரு $5 $10 இருந்தால் உங்களோட ஏர்னிங் இருக்கும். ஸோ ஏர்னிங்கோட டிஃப்ரெண்ட் ஒழிய கட்டாயம் நீங்கள் வந்து ஒர்க் வந்து கட்டாயம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்கில் இருந்தால் ஏர்னிங்ஸ் வந்து கூட இருக்கும், ஸ்கில் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அடுத்த வந்து நார்மலாக ஒரு ஜொப்புக்கும் ஒரு ஃபைபரில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற ஜொப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். கட்டாயம் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுறேன்டா ஒரு ஃபிக்ஸடான ஷெடியூல் இருக்கும். மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணியே ஆகணும். பட் ஃபைபரில் வந்து ஒர்க் எனி டைம், நீங்கள் என்ன டைம் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்தந்த டைமில் தான் ஃபிக்ஸடாக இருந்து ஒர்க் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு எப்போ ஒர்க் பண்ணணுமோ அப்போ ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபிக்ஸடான சேலரி, இப்போ இந்த மந்த்துக்கு இவ்வளோதான் சேலரி ரெண்டா இவ்வளோதான், உங்களுக்கு 35K 35K தான், அதை விட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இல்லை. பட் இங்கே வந்து இவ்வளோதான் மந்த்லி இன்கம் வந்து ஃபிக்ஸடாக சொல்லிடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து 10 orders வரலாம், மேபி சில 20 orders வரலாம். அப்போ என்ன செய்யும், இன்கம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபிக்ஸடான இன்கம் வந்து இல்லை. அடுத்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறோம்டா கட்டாயம் ட்ராவலிங் பண்ணணும் ஆஃபீஸுக்கு. இங்கே வந்து நீங்கள் ஒர்க்கில் வீட்டை இருந்து கொண்டு நல்ல ஒரு வெக்கேஷனுக்கு போனால் வெக்கேஷனுக்கு போய்க்கொண்டே அங்கே நீங்கள் அந்த ஒர்க்குகளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த மெயின் விஷயம், கட்டாயம் என்ன உங்களுக்கு மேலே ஒரு HR இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, CEO இருப்பாங்க, அப்புறம் கம்பெனி ஏண்டா ஒரு சேல்ஸ் உங்களோட கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அப்படின்ட்டு எக்கச்சக்கமான பேர் இருக்குல்ல, நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணவங்களோ ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒர்க் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து நீங்கள் தான் பாஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எடுக்கிறதா முடிவு, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுற பட்ஜெட் உங்களோட ஒர்க்குக்கு. ஸோ அப்போ இந்த ஃபைபர்ன்றது இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுவும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த ஃபைபர்ன்ற ஏரியாக்குள்ளே வந்து இறங்க போகிறீங்க. பட் இதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா, ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட ஏர்ன் பண்ணுவாங்க, ஸ்கில் இல்லாதவங்க வந்து அந்த மேபி நீங்கள் ஸ்கில்ஸை படிச்சு கொண்டு அது வரைக்கும் நார்மலாக ஏர்ன் பண்ணிட்டு அந்த ஸ்கில்ஸ் ஏர்ன் படித்த அப்புறம் அதை என்ன செய்யலாம், கொஞ்சம் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஜொப்புக்கும் ஒரு பிஸ்னஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன இதுதான். ஸோ நார்மலாக நீங்கள் இப்போ மந்த்லி இவ்வளோ பட்ஜெட்டுக்கு வந்து மந்த்லி சேலரிக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா 2வது மந்த்தும் அதே சேலரி தான் பெறப்போகுது, உங்களுக்கு 3வது மந்த்தும் அதே தான் பெறப்போகுது. ஸோ ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்க போதும் கூட மந்த்லி சேலரி. அதே நீங்கள் ஒரு ஃபைவர் மாதிரி அல்லது ஒரு நார்மலாக ஓன் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இப்போ மேபி உங்கள்கிட்ட ஓவனாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஷொப் பண்ண திறக்கிறதுக்கோ அல்லது ஃபிசிக்கலாக நீங்கள் ஏதாவது செய்கிறதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயம் தேவை. பட் அது நீங்கள் ஷுவராக 100% சொல்லல அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையாண்டு. பட் ஃபைவரில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, உங்களுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட். பட் அது உங்களுக்கு என்ன கட்டாயம் சக்ஸஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கில் ஏர்னிங் வந்துச்சுன்னா அவ்வளோ என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் தான்.
பட் இப்போ உங்களுக்கு ஒன் மந்த்லேயே நீங்கள் ஏர்ன் பண்ணல, எடுத்தோடனே ஸ்டார்ட்லேயே என்ன உங்களோட ஃபுல்லாக எல்லாம் பில் பண்ணி உங்களோட இதுகளை கொண்டு போவீங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேயே வந்து ஏர்னிங் வர லெவலில் வரலாம். சில பேருக்கு ஏர்னிங் வந்து வராமல் இருக்கலாம். மேபி 0 வரும், இப்போ வரும், அடுத்த 100 வரும், ஸோ 500 வரும், 200, 2000 வரும். அப்படி உங்களோட இன்கம் வந்து என்ன டெவலப் ஆகிட்டே போகும் இல்லையே, லோஸ்ட்டோ அல்லது நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போன மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கோ ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான், ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருந்தால் சரி, உங்களோட டைமை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் சில ஏர்னிங் ப்ரூஃப்ஸ். எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸால் நாங்கள் இந்த ஃபைவர் கோர்ஸை டீச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங் ப்ரூஃப் தான். ஸோ இது வந்து எவ்வளோ பேமெண்ட்டுண்டா $15 பேமெண்ட் உண்டு ஒரு பிரதர் ஏர்ன் பண்ணியிருக்கார். இது வந்து $57 பேமெண்ட் உண்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஏர்ன் பண்ணால் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்களோட மார்ச் பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ, அவங்களோட ரிவ்யூ இதெல்லாம் எங்களோட சோஷியல் மீடியா பேஜில் இருக்குது. ஸோ நான் அதே இதுலேயும் ஷோ பண்ணியிருக்கேன். எங்களுக்கு டிக்டாக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஸ்கைஅப் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு $40 இன்கம். ஸோ இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ $10 இது இருக்குது இன்கம். ஸோ இது வந்து $50 இன்கம். அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆக்களும் எங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணதுக்கு எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள், இது வந்து ஜூன் பேட்ச் ஸ்டூடெண்ட், இது வந்து ஆகஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள். ஸோ அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸும் வந்து எங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லேயே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்கம் அமௌண்ட் எடுத்தவங்க, ஆர்டர்ஸ் எடுத்தவங்க இதுகளை தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணி கொண்டும் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த ஃபுல் கோர்ஸுமே வந்து நான் தான் டீச் பண்ண போகிறேன். ஸோ வேறு யாரும் இதை உள்ள வந்து டீச் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்ண ரெடியாக இருக்கேன். இப்போ இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? எஸ் அப்படின்னா மெசேஜ் வந்து போடுங்க, எஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஸ்டிக் எல்லாம் கொண்டு வந்து காட்டுங்க. ரெடியாக இருக்கிறீங்களா? நான் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஃபைவர் அப்படின்ற கோர்ஸ் வந்து 1 மந்த் கோர்ஸாக தான் எங்களுடைய ஸ்கைஅப் கேம்பஸால், எங்களுடைய ஸ்கைஅப் கேம்பஸோட லோகோ இதுதான். ஸோ எங்களுடைய ஸ்கைஅப் கேம்பஸால் 1 மந்த் கோர்ஸாக தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த ஸ்கைஅப் அப்படின்றத வந்து ஃபைவர் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2024 இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுடைய இது இன்ஸ்டிடியூட்லேயே மட்டுமே இந்த ஃபைவர் கோர்ஸில் 500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் படித்து இப்போ வெளியில் இன்கம் வந்து வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூமில் தான் லைவ் கிளாஸாக நடக்கும். எல்லாமே ஃப்ளெக்சிபிள் டைம் டேபிள் தான். ஸோ நார்மலாக வீக்லி உங்களுக்கு 3 கிளாஸ் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில். ஸோ எந்த ஒரு இங்கிலீஷ் எதுவும் இல்லை. நீங்கள் லெக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ கிளியராக நீட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இது எங்களோட ஃபுல் கோர்ஸ்லேயே வந்து இருக்கும். மோஸ்ட்டாக வந்து தியரட்டிக்கல் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணி இருக்காமல் ப்ராக்டிக்கலாக தான் போகும். ஸோ நீங்களும் அந்த ஒன் டைம்லேயே வந்து அந்த ப்ராக்டிக்கலோட ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க. நாங்கள் டீச் பண்ண நீங்கள் உங்களோட வெப்சைட், உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் 80% ப்ராக்டிக்கலோட தான் இருக்குமாங்கிற ஃபுல் கோர்ஸுமே. அதுலேயும் இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் ஃபைவரில் ஸ்கைஅப் கேம்பஸை சூஸ் பண்ணணும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்குண்டா. இப்போ உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறது நான் வந்து இந்த ஃபைவரில் 6 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒருத்தர். ஸோ கிட்டத்தட்ட நான் 3000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். $3000 கிட்ட என் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில். ஸோ அப்படி என்னோட 3 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அப்படி நான் 6 வருஷத்துக்கிட்ட இந்த ஃபைவரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைவரில் சம்மந்தமான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்னால் கிளியர் பண்ண இயலும். ஸோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அடுத்து வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறது ஒரு சாதாரணமான பிகினர்ஸில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து எப்படி நுழைச்சு கொண்டு வரும் அப்படின்றதும், அடுத்த இன்கம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது எந்த பாத்வேன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ண போகிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கைட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களும் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. 500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணிக்கிறேன். அவங்களும் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களையும் நான் கைட் பண்ண போகிறேன். அடுத்த ப்ராக்டிக்கல் டாஸ்க்களும் இருக்கும். ஸோ நான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி தான் இந்த கிளாஸ் போகும். அந்த ட்ரைனிங்லேயும் வந்து சில டாஸ்க்கள் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து செய்யாமல் நீங்கள் ஒவ்வொன்றா உங்களோட பிரெயினுக்கு வந்து ஐடியாக்கள், கிரியேட்டிவிட்டியில் கொடுக்குற மாதிரி சில டாஸ்க்களும் வந்து நாங்கள் எங்களோட கிளாஸில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம். அதோட உங்களுக்கு ஃப்ரீ சில சொஃபியாஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். லைஃப் டைமுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். ஸோ எங்களோட கோர்ஸில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும்
செப்பரேட்டான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ அதில் நீங்களும் உங்களையும் நாங்கள் இந்த கோர்ஸ் எண்டில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள்கிட்ட டிரெக்டாக கால் பண்ணியோ இல்லை மெசேஜோ சென்ட் பண்ணியோ கேட்கலாம். இப்போ அதுக்கு நானோ இல்லை எங்களோட டீமோ வந்து வித்தின் 30 மினிட்ஸ்லேயே உங்களுக்கான ரெஸ்பான்ஸும் வந்து தந்துடுவோம். அடுத்த பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கே கிளாஸை பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த ஒரு ஹார்டாகவோ டஃப்பாகவோ இருக்காது. நாங்கள் இதே இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த கிளாஸை வந்து இன்னும் கொஞ்சம் ரன் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ன்றபடியே இவ்வளோ சிம்பிளாக போனது. இதே நீங்கள் அங்கே போக 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 இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக வந்து இந்த கிளாஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் மெயின் இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னென்னா, நீங்கள் இந்த 1 மந்த் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கைஅப் கேம்பஸால் சர்டிஃபிகேட் ஒன்று நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட 20க்கு மேலே ஸ்கில்ஸையே நாங்கள் கிளாஸில் டீச் பண்ணுவோம். கன்வா ரிலேட்டடான ஸ்கில்ஸு சிம்பிளான இப்போ சாதாரணமாக எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாத ஒரு பர்சன் வந்து ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஏர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் எங்களோட ஃபைவர் கிளாஸ்லேயே வந்து என்ன செய்வோம்னா ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணுறோம். அதே மாதிரி லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா 5க்கு மேலே ஃப்ரீ சொஃபியாஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் கோர்ஸ் எண்டில். ஸூம் ரெக்கார்டிங்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் இன்றைக்கு கிளாஸ் மிஸ் ஆகிட்டீங்க லைவ் கிளாஸ் அப்படின்னா அதுக்கான ஸூம் ரெக்கார்டிங் இன்றைக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் டிரெக்டாக உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். டோட்டல் கோர்ஸ் ரெக்கார்டிங்ஸும் வந்து உங்களுக்கு கோர்ஸ் எண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்த உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 கோர்ஸை வந்து நீங்கள் படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பட் அந்த 5 கோர்ஸும் வந்து லைவ் கிளாஸாக நடக்காது. ஆல்ரெடி எங்களோட லெக்சர்ஸ் மாதிரி டீச் பண்ண வீடியோ ரெக்கார்டிங்ஸாக இருக்குது. ஸோ அந்த 5 கோர்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 கோர்ஸும் இதுதான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிராஃபிக் டிசைன், ஸோ ஏஐ, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. ஸோ இந்த 5 கோர்ஸும் நீங்கள் வெளியில் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொன்றும் எவ்வளவு டிமாண்டில் எவ்வளவு ப்ரைஸில் வந்து போய்கொண்டிருக்கு இந்த கோர்ஸுகள். இதை நாங்கள் எங்கள்கிட்ட ஃபைவர் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த கோர்ஸை படித்து கொள்ள இயலும். ஏன்னா இவ்வளோ ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் மேபி ஸ்கில் இல்லாத ஆளாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த கோர்ஸில் சில ஸ்கில்ஸ் இல்லாத சில பர்சனாக இருக்கலாம். அப்போ உங்களுக்காக நாங்கள் இந்த ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கோர்ஸை நீங்கள் என் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ண இருக்கும். உங்களோட இன்கம் வந்து ஃபியூச்சரில் டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக இவ்வளோ டிமாண்டான கோர்ஸை வந்து நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த ஃபைவர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். அடுத்த வந்து விஷயம் இவ்வளோதான். ஸோ எங்களுடைய ஸ்கைஅப்பால் ப்ரொவைட் பண்ணுற ஃபைவர் கோர்ஸில் எங்களுடைய ஃபுல் கண்டென்ட் வந்து இதில் தான் இருக்கும். என்னென்ன நாங்கள் டீச் பண்ண போகிறோம்ண்டு. ஸோ அதோட வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நான் இப்போ சொன்ன இந்த ஃப்ரீ கோர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 1 மந்த் ஃபைவர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2500 தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெறும் 6000 ரூபா. நீங்கள் வெளியிலையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பேமெண்ட் நார்மலாக ஃபைவர் கோர்ஸுக்கு மட்டும் எவ்வளோத்துக்கு பேமெண்ட் போகுதுண்டு. பட் நாங்கள் இந்த ஃப்ரீ கோர்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், ஸ்கில்ஸ் டீச் பண்ணுறோம். அதோட உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் தரோம். அதோட சர்டிஃபிகேட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 6000 ரூபா. அதே பெனிஃபிட்ஸோட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2500 ரூபி. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்டா எங்களோட இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ இதிலேயே நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். 067600782222. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மோர் டீட்டெயில்ஸை வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏர்லியாகவே எங்களுக்கு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் பண்ணுறேன்டா நாளைக்கு ஈவினிங் 3 o'clock முன்னாடியே வந்து உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா 20 சீட்ஸை மட்டும்தான் நாங்கள் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா எல்லாரையும் மேனேஜ் பண்ணி அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் கைட் பண்ண வேண்டிய அதனால் 20 ஸ்டூடெண்ட்ஸை தான் நாங்கள் எப்பயுமே ஒவ்வொரு பெட்சுக்கு எடுக்கிறோம் நாங்கள். ஸோ நீங்கள் ஏர்லியாக வந்து உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு முன்னாடி. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் டைமுகள் தேவைண்டா ஏர்லியாக நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணி உங்களோட எப்போ நீங்கள் உங்களோட சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ண இயலும் அப்படின்ற டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணி வைங்க. ஓகே. ஸோ இதுக்கு பிறகு வந்து உங்களோட QA செஷன். ஸோ உங்களுக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் டைம் தருவேன். உங்களோட டவுட்ஸுகளை வந்து கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்க. என்ன டவுட்ஸ் சொன்னாலும் நீங்கள் கேட்டு உங்களோட டவுட்ஸுகளை வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். இப்போ சில பேர் யோசிப்பீங்க, இப்போ ஃபைவரில் வந்து கிளைண்ட்ஸ் பேமெண்ட் பண்ணினா நாங்கள் அந்த பேமெண்ட் எடுத்துகிட்டு ஓடிடலாம், ஒர்க்காக கொடுக்க தேவையில்லையேண்டு. ஆக்சுவலாக உண்மையிலேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வருதுன்றா கிளைண்ட்ஸ் உங்களுக்கு பேமெண்ட்டை பே பண்ணிடுவாங்க.
ஸோ அந்த பேமெண்ட்டை வந்து இந்த ஃபைவர் அப்படின்ற வெப்சைட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும், உங்கள்கிட்ட தராம அவங்க வச்சிருப்பாங்க. நீங்க எப்ப அந்த கிளைண்ட்ஸ் கேட்ட ஒர்க்கை கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் அவங்க தருவாங்க. அதனால ஸ்கேம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நீங்களும் ஸ்கேன் பண்ணலாது, கிளைண்ட்ஸும் உங்களை ஸ்கேம் பண்ணலாது. ஓகே ஓகே, நீங்க சொல்லியிருந்தீங்க. ஓகே, எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்டுக்கொள்ளலாம், இல்லாதவங்க வந்து லீவ் ஆகி கொள்ளுங்க. ஓகே, இன்றைக்கு லெக்சர்ஸ் உங்களுக்கு நான் டீச் பண்ணது ஓகேயா இருந்துச்சா? என்ன மாதிரி நீங்க எனக்கு டீச்சிங்க்கு என்ன மாதிரி தருவீங்க ரேட்டிங்ன்றது? எனக்கு உங்களுக்கு 10க்கு என்ன மாதிரி உங்களோட மார்க்ஸ்ன்றதை தந்துட்டு போங்க. இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா டீச்சிங்ல? போரா இருந்துச்சா? ஓவரா போர் அடிச்சிட்டேனா?